அனைவருக்கும் வணக்கம். நான் கலக்கா சட்னி செய்யலான்ட்டுன்னு கலக்காய் எடுத்துருந்தேன். கலக்காய் நான் இரும்பு கடாயில் தான் வறுப்பேன். இரும்பு கடாய் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலன்னா துரு பிடிச்சிரும். இதில் இருக்க துரு எப்படி எடுக்கலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் லெமன் சால்ட். இந்த லெமன் சால்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த லெமன் சால்ட்டை இந்த ஸ்ப்ரே டப்பாவில் போட்டுக்கணும். அப்புறம் இது கூட மினரல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் இந்த தண்ணியில் நல்லா கரையணும். அது கரைஞ்சதுக்கப்புறமா தான் இந்த தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். லெமன் சால்ட்டோ அப்புறமா கொஞ்சமாக மினரல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி. இப்போ இந்த லெமன் சால்ட்டை தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஸ்ப்ரே பண்ணுற பாருங்கள். இதை ஒரு 5 minutes ஊற வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி எடுத்தோன்னா இதில் இருக்க துருலாம் வந்துடும். இந்த லெமன் சால்ட் போட்டோன்னா துரு ரொம்ப ஈஸியாக வந்துடும். வேறு எந்த சோப் லிக்விட் போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. பட் லெமன் சால்ட் யூஸ் பண்ணோன்னா 5 minutes வந்துடும். நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்னு கூட அவசியம், லேசாக தேய்ச்சாலே வந்துடும். இதில் இருக்கிற இந்த பிளாக் கலர்லாம் இந்த இரும்போட கலர், அந்த கலர்லாம் வராது. பட் துரு இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள், இந்த கடாய் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இதில் எந்த துருவும் இல்லை. இரும்பு கடாயில் துரு ரிமூவ் பண்ணுறதுக்கு லெமன் சால்ட் தான் பெஸ்ட்டு.